ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மபதி யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திலிருந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஃபாஸ்டஸ்டா 50 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ண லிரிக்கல் சாங்ல 2வது இடத்துல இந்த தளபதி கச்சேரி சாங் தான் இருக்குது. முதல் இடத்துலையுமே கூட நம்ம விஜய் அவர்களோட அரபி குத்து சாங் தான் இருக்குது. சும்மாவா சொன்னாங்க கெரியரின் உச்சம் அப்படின்ட்டு. தளபதி கச்சேரி சாங் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் பாட்ஸை வச்சு தான் வியூஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கதற வந்துடுவானுங்க. அப்படியே இவனுங்க சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த சாங்குக்கு பாட்ஸை யூஸ் பண்ணி தரும். ஏன் கோட்டு படத்தில் வந்த ஸ்பார்க் சாங்குக்கு பாட்ஸ் யூஸ் பண்ணல? ஏன் விசில் போட்டு சாங்குக்கு ஏன் பாட்ஸ் யூஸ் பண்ணல? கோட் படத்தில் வந்த என்டையர் ஆல்பமே இதே டி சீரிஸ் சேனல் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போவெல்லாம் பாட்ஸை வச்சு வியூஸ் வாங்குறது விஜய் அவர்கள், இப்போ மட்டும் எப்போ பாட்ஸை வச்சு வியூஸ் வாங்கணும்? அப்படி இருந்து அந்த கோட் படத்தோட ஆல்பத்தில் மட்ட சாங் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சி 100 மில்லியனில் ரீச் பண்ணிச்சு. ஆனால் அதுக்குன்னு அந்த பாட்டும் பாட்ஸை வச்சு தான் வியூஸ் வாங்கினா அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதில் வர விஜய் அவர்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருந்தனால தான் இந்த கோட் படத்தில் இருக்க மற்ற சாங்ஸை விட இந்த மட்ட சாங் மட்டும் நல்லா ரீச் ஆச்சு. பட் நம்ம எவ்வளவுதான் ரியாலிட்டியை புரிய வைக்கிற மாதிரி ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் காமிச்சாலும் 200 ரூபா ஊப்பி நாய்களுக்கும் ஒரு சில இந்த மென்டல் ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உலகத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப கெட்டவர், மக்கள் செல்வாக்கு சுத்தமாக இல்லாதவர், ரொம்ப மோசமானவர் அப்படின்ற இந்த வக்கர வன்ம புத்தி உள்ள இந்த 2 கேரக்டரையும் மாற்றவே முடியாது. இதில் ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் வேற அரசியல் பொருட்களாக வந்திருக்குது. இதெல்லாம் அவனுக்கு கேட்டாங்கன்னா எரிதிரி மாலா மூமெண்ட் தான். இப்போ இந்த செகண்ட் சிங்கிளை பற்றி எந்த மாதிரியான தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஜனநாயகன் இருந்து செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படக்குழு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. அது இந்த படத்துக்கு பேன் இண்டியா லெவலில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜ்லையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அதுவும் தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிவி ஷோஸ்ல எல்லாம் இந்த சாங்கை ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. இந்த மாதிரி இவங்க இப்படி ரிலீஸ் பண்ணும்போது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கும் நிறைய பெண் குழந்தைகளுக்கும் இந்த சாங் போய் சேரும் அப்படின்ற நோக்கத்தில் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்களா ஜனநாயகன் படக்குழு.